நான் ரொம்ப வருஷமாக டிரைவிங்கில் இருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, வால்பாறை இதெல்லாம் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கோம். நைட் டைமும் பகல் டைமும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு அதிகமாக இருக்கிறனால இந்த கவர்கல் ஏரியாவில் எதுவுமே ஒளிர் மின்விளக்கு அதிகமாக தெரியறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது பகலில் ஓட்டுறதுமே. அதனால இன்னும் இந்த நெடுஞ்சாலைத்துறை மூலிமா இந்த ஒளிர் மின்விளக்கு போட்டது பாதி எரிய மாட்டேங்குது. அதனால நெடுஞ்சாலைத்துறை கவனத்தில் கொண்டு வந்தாங்கன்னா டூரிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். பஸ்ஸெல்லாம் இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுவுமே அதுக்கு உண்டான ஒரு காரணம் தான். ஏன்னா அதனால அந்த ரிஃப்ளெக்ட் அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் விபரத்தை தவிர்க்கலாம். மெயினாக அதனால நெடுஞ்சாலைத்துறை இதை கவனத்தில் கொண்டு இதையும் கொஞ்சம் ஒளிர் மின்விளக்கு அதிகமாக கொண்டு வரணுங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் பேருங்க? ஆனால் என் பேர் கணேஷ். கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை ட்ரிப் பிளான் பண்ணி மாற்றி வந்திருக்கோம். இங்கே வர வழியில் ஃபுல்லாகவே ஹீல்ஸ் ஃபுல்லாக வெறும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு ரோடே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிளுமே தெரியல நமக்கு. அதனால் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸும் இந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸு இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே இன்னும் ப்ராப்பராக இன்னும் பெட்டராகணும்ன்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிற மிரர் எதுவுமே சரியே இல்லை, எல்லாமே காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் டர்னிங் பாயிண்ட் இருக்கிற எந்த வெஹிக்கிளுமே தெரிய மாட்டேங்குது. 40 ஏர் பண்ட் இருக்குது, ஆனால் ஒரு 7-5 தான் இருக்குது. பட் எங்கேயுமே அந்த மிரர்ஸ் கிடையாது ப்ராப்பராக. அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் பேருங்க? என் பேர் ஜீவானந்த்.